Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் வந்து போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெட்டர். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி கோல்டு இது வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு 2-3 டேஸாகவே மார்க்கெட் வந்து கண்ணா பின்னான்னு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆர்டர் வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது, டிபி ஹிட் ஆகுது, எஸ்எல் ஹிட் ஆகுது, டிபி ஹிட் ஆகுது, இதே மாதிரியே வந்து சுற்றிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஓவராலாக நம்ம டிபி வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இங்கேயும் பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பிஓஎஸ் இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிஓஎஸில் இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது. செல் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டான். ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்காலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் என்ட்ரி. இங்கேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப் என்ட்ரியில் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் என்ட்ரியில் ரீஃபைன்மெண்ட்டு உள்ளே வந்திருக்கான். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் வந்திருக்கான். ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டோட இம்பேலன்ஸ் வெளியே இருக்குன்றனால நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே சோச் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? இங்கே சோச் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஃப்ளிப்பு வந்து க்ரியேட் பண்ணுறான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நானும் சரி எங்கே வந்து ஃப்ளிப் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃப்ளிப் எடுத்திருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃப்ளிப் வந்து எடுத்துட்டான். ஸோ இங்கே எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி செல் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? இது நைட் டைம் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து ஒரு செல் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணுறது பிஓஎஸ்ஸாக மார்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலிடான ஒரு மூமெண்ட் இல்லை. ஆனால் இருந்தாலும் மேலே போய் சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டு வந்தனால இது ஒரு பிஓஎஸ்ஸாக எடுக்கிறோம். ஸோ இந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்விங்கும் கரெக்டாக இல்லை. அதனால் இதை நெக்ஸ்ட் சப்ளை அப்படின்ட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணியிருக்கான். ஸோ மிட்டிகேட் பண்ணோன்னா 5 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ 5 மினிட்டில் இந்த ஹையை எடுத்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த லோவை ஓவராலாக கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்து பிஓஎஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதுதான் வந்து பிஓஎஸ். ஸோ இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட்டுன்றது இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கரெக்டான இன்டியூஸ்மெண்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஓகே தான் இந்த இன்டியூஸ்மெண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒன்று இருக்குது, இங்கே அன்மிட்டிகேட்டட் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட் மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல என்ட்ரி வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தான். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்து லோவை ஹிட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஹிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹையை வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இந்த சப்ளை இருக்குது பார்த்திங்க, இங்கே வந்து சோச் வந்து பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இந்த சப்ளையில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து போனோம். நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, சரி ஓகே இங்கே என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்ட்ரி வந்து போனோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம எப்படி என்ட்ரி போவோம் எல்லா வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே தள்ளி வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து போனால் நமக்கு இந்த லோவில் பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டிபி இங்கே இருக்குது. பாடி க்ளோஸ் பண்ணாமல் விக்கு விட்டுட்டான், நமக்கு பிரேக் ஈவன் பண்ண சுச்சுவேஷன் கிடைக்கல. நமக்கு போய் ஒரு எஸ்எல் வந்து ஹிட்டு. ஓகேங்களா? ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் ட்ரை பண்ணலாம், வந்தானா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, ஸோ நல்ல ஒரு ஹண்ட் வந்து பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல
பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து அதாவது யூரோஎஸ்டி வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ டிபிஓ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவில் கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். பிரேக் ஈவன் ஆனால் ஹிட் ஆகலை. ஓகேங்களா, மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எனக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் யூரோஎஸ்டி என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து எடுத்திருக்க என்ட்ரி வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து ஒரு சோச் வந்து கொடுத்தான். ஓகேங்களா, இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பிஒய்ஸ் கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணோம். பிஒய்ஸ் வந்து கொடுக்கல. மார்க்கெட் கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் எடுத்துட்டு இப்படி மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போது கரண்ட் ஹை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கரண்ட் ஹை. இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணாதனால இது வந்து கரண்ட் ஹை. ஸோ சிஎம்பி ஹைன்னு வந்து போட்டலாம். ஓகேங்களா, ஸோ கரண்ட் ஹை இங்கே இருக்குது. கரண்ட் லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரண்ட் லோ. ஓகேங்களா, அப்போது ஓவரால் லிக்விடிட்டி இந்த லோவில் இருக்குது. அப்போது இதை எடுத்துகிட்டு இதை வந்து ஓவரால் லிக்விடிட்டி லோவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா எங்கேயாவது போய் சப்ளை எடுத்துகிட்டு வந்து தான் செல் ஆகணும். ஓகேங்களா, அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு சப்ளை எடுத்துருச்சு. இந்த சப்ளைக்கு மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சப்ளை இல்லை. அப்போது இதுக்கு கீழே சப்ளை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட். ஆனால் நமக்கு பிஓஎஸ் வந்து பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இங்கே கண்ட்ரோல் எடுத்துட்டு நமக்கு ஓவராலாக இங்கே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த சப்ளையில் நமக்கு என்ட்ரி இருக்கான்னு பார்க்கலாம். என்ட்ரி வந்து இங்கே சோச் நமக்கு மார்க்கெட் ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துட்டான். ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துட்டான்னா எகெயின் இந்த ஃப்ளிப்பு, அதாவது எகெயின் இந்த ஃப்ளிப்புக்கு வரான், இல்லைனா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு வரான் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் பண்ணிடுவான். ஆனால் இப்போ நடக்கிற சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, கீழே லோவை லிக்விடிட்டி எடுத்துட்டு எகெயின் மேலே ஏதாவது ஒரு சப்ளை இருந்து எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை லிக்விடிட்டி ஸ்வீப்பாக எடுத்துக்கிட்டு எகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த வீக்லியோட இந்த சப்ளைவை மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படியும் நடக்கலாம். மார்க்கெட் எகெயின் மேலே போய் இப்படி பிரேக் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ளையில் மூவ் பண்ணி பார்க்கலாம். 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய சப்ளை வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரெண்டுமே ஃப்ளிப்பு தான். அதனால் இங்கே அன்மெட்டிகேட்டடாக இருக்கிற இந்த சப்ளைவை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அதுக்கு மேலே இது சப்ளைவா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது சப்ளை கிடையாது. அப்போது இதுதான் வந்து சப்ளை. ஓகேங்களா, இது சப்ளை. இங்கேயும் வந்து மிட்டிகேட் இல்லை, ஆனால் இருந்தால் இது வந்து ஃப்ளிப்பு. இதில் மிட்டிகேட் ஆனதுனால இதை கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் இதில் வந்துட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த டிமாண்டுக்கு இந்த சப்ளைக்கு இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூரோ யூஎஸ்டியில் இந்த 2 சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். இந்த லோ வரைக்கும், கீழே இருக்கக்கூடிய லோ வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளையில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம செல் வந்து பண்ணலாம். அப்படி இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் 4 ஹவர்னுடைய ஹையை எடுத்துருவான். இந்த சப்ளைவை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஹையை எடுத்துருவான். இந்த சப்ளை பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். பைக்கு போகிறதுக்கு சான்சஸ் வந்து பார்க்கலாம். அப்படி இந்த இடத்துல லாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த என்ட்ரி சொல்கிறேன், அதில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கோல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான். இது பிஓஎஸ். ஸோ இது வந்து பிஓஎஸ். இந்த ஹையை என்ன பண்ணுறான்,
நமக்கு பிவைஸ் பண்ணுறான். ஸோ அகைன் பிவைஸ் பண்ணி நமக்கு சோர்ஜ் பண்ணுறான். ஒரு பிவைஸ் நடக்குது. இந்த இடத்துலையும் ஒரு பிவைஸ் வந்து பண்ணுறான். ஓகேங்களா, இந்த இடத்துல பிவைஸ் பண்ணுறான். ஸோ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். ஸோ இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ட்ரெண்டு செல்லில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 4 ஹவரில் இங்கே சப்ளை இருக்கான்னு பார்க்குறோம். 4 ஹவரில் நமக்கு சப்ளை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஹை. ஸோ 4 ஹவரில் எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் ஒரு சப்ளை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் இருந்திருக்கு. இந்த பேஸை ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இதையும் வந்து ஒரு சப்ளைவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ லோ டைம் ஃப்ரேமில் என்ன நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல 2 சப்ளை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் 15 மினிட்ஸில். ஓகேங்களா, இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை. ஏன்னா இந்த சப்ளைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை. நமக்கு ஃபஸ்ட்டு சப்ளையில் எஸ்டர்டே வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். அதில் இங்கே வந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டு கீழே இறங்கிட்டான். ஓகேங்களா, இந்த சப்ளையில் கொடுத்துருந்தோம், வந்துட்டு போயிட்டான். ஸோ நமக்கு இங்கே ஒரு சப்ளைவும் இங்கே ஒரு சப்ளைவும் மார்க்கெட் வந்து பெண்டிங் விட்டுருக்கான். அப்போது பிரேக் அப்படின்றது இங்கே நடக்குது. நமக்கு இன்டியூஸ்மெண்ட்ன்றது இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த 2 சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ சப்ளைவை பார்த்துக்குங்க. இங்கே வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்து எகைன் வந்து கீழே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதே தான் மேலே இருக்கக்கூடிய சப்ளைலையும். ஸோ கீழே இங்கே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் நம்ம செல் வந்து பண்ணலாம். இப்போது மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான், ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த இடத்துல லோவை ஹிட் பண்ணி ஹையை ஹிட் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல் வந்து பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணோம். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வரலை, கீழே வராமலே மேலே போயிட்டுருக்கான். ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சிம்பிள். அடுத்து யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் இங்கே தான் இருக்குது நமக்கு என்ட்ரி. இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையில் நமக்கு ஃப்ளிப்புன்றது ஒரு கரெக்டான ஃப்ளிப்பாக இல்லை. ஆக்சுவலாக அந்த சப்ளைவே நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போது நமக்கு பையின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து நமக்கு பை. ஸோ இந்த லோ வந்து நமக்கு ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட், ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட். ஸோ இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது லேர்னிங் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால ஏதாவது உங்களுக்கு லேர்னிங் இருக்குன்னா ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, அதாவது இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ.